வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். கணக்கன்பட்டி சித்தர் ஐயா அழுக்கு மூட்டை சித்தர்னு சொல்லுவாங்க அவர் காமனாக. நான் வந்து அந்த கோயில் போயிட்டு வந்துட்டுக்கப்புறம் ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட அதுக்கப்புறம் பேசுகிறேன். பட் அது வீடியோவே ஷேர் பண்ணிச்சு. இன்னைக்கு ஒரு குட்டி பாப்பா மொட்டை அடிச்சுட்டு வந்தா. எந்த ஊரில் மொட்டை அடிச்சா? சத்தமாக சொல்ல, கேட்காதீங்க. கணக்கம்பட்டி சொன்னோடனே நான் இதை ஷேர் பண்ண நினச்சேன். ஆக்சுவலி கணக்கம்பட்டி சித்தர் கோயில் வந்துட்டு பழனி போகும்பொழுது அந்த ஆன் த வேல இருக்குது ஒரு கோவில். ஆக்சுவலி எனக்கு அதை பற்றி தெரியாது. இது வரைக்கும் நான் வந்து எந்த சித்தரோட கோயில்களுக்கும் தனியாக போனதில்லை. பழனி முருகன் கோயில் போகும்போது ஒவ்வொரு தடவை போகரோடது அங்கேயே இருக்க சமாதினால அதை போயிருக்கேன். சித்தர் கோயில் நான் போனதே கிடையாது. எனக்கு நிறைய சித்தர்கள் சொல்லுவாங்க. சென்னிமலையில் பின்னாக்கு சித்தர், அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அந்த கடலூர் அந்த பார்டரில் வந்துட்டு பாம்பாட்டி சித்தர் ஒன்று இருக்குது, இவர் போகர் இருக்குது, இன்னொன்று வந்து இது இருக்குல்ல கோரக்கர் சித்தர். போகர் வந்து பழனி முருகனுக்கு முருகர் சிலை நவபாஷணம் சிலை செய்யும் போது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து மருந்து அரைச்சி கொடுத்தவர் தான் கோரக்கர். எல்லா கோயில்களையும் பாருங்க, நீங்கள் திருப்பரங்குன்றம் போங்க கோரக்க பிள்ளையார்னு இருக்கும், பிள்ளையார்பட்டி போங்க கோரக்க பிள்ளையார், கோரக்கர் வச்சு வழிபட்ட பிள்ளையார் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அவர் பிள்ளையாரை வழிபட்டுட்டு தான் முருகருக்கான அந்த சிலை செய்யறதுக்கு எல்லாமே அரைச்சிருப்பார் போல. அங்கேயும் பயங்கர பவர்ஃபுல். எல்லா பௌர்ணமி அமாவாசைக்கு தான் வந்து இந்த சித்தர்கள் கோயிலுக்கு எல்லாருமே போகிறாங்க. என்னென்னா நம்ம குளத்தில் வாழ்ந்தவங்க முன்னோர்கள் அவங்கள போய் பார்க்கறது. இப்போ சாய்பாபா ஒரு சித்தர் தான், நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு சித்தர். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சித்தர் வந்து இங்கேயும் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான சித்தர். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா அழுக்கு மூட்டை சித்தர்னு அவரை பற்றி படிக்கும்போது என்னன்னா, ஒரு அழுக்கு மூட்டை வச்சிருப்பாரு. ஒருத்தருக்கு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவார், ஒருத்தவங்களை திட்டுவார், ஒருத்தவங்களை துப்புவார். அப்படிலாம் சொல்லி எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதைலாம் உண்மையாகவே இருந்ததில்லை. நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி ஒரு வயசான காலத்தில் ஒரு மனக்குழப்பத்தில் இருந்த ஒருத்தர், சம்டைம்ஸ் அவர் சொன்னது கூட படிச்சிருச்சு போல, அவரை சாமியாராக ஆக்கிட்டாங்களோ, இது இவ்வளோ பேர் நம்புறாங்களா? நம்ம எப்பவுமே சயின்ஸ் படி தானே யோசிப்போம். அப்போ அவருக்கு வந்துட்டு மருந்து கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் தோணுச்சு. நான் வந்து புத்தர்னாலே ராஜாவாக இருந்தார். குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் நகர்வலம் போகும்போது ஒரு இறந்து போனவங்களை பார்த்தாரு. ஐயோ நம்மளுக்கும் சாவு வந்துடும் பயத்தில், ஃபியர் ஆஃப் டெத்தில் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. போய் போதி மரத்துக்கு கீழே உட்காந்தாரு. உட்காந்துருக்கும் போது ஞானம் வந்துச்சு. என்னன்னா, இறந்து போனவங்க திருப்பி உயிர் பிறப்பாங்க, உயிர் தேடுவாங்க, மறுஜென்மம் இருக்குது. உடனே வந்துட்டார். இதை நான் யோசிச்சு ஃபியர் ஆஃப் டெத்துக்கு மருந்து கொடுத்ததாலே சரியாக இருக்கும். புத்தர் ஒழுங்காக ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டாக இருந்திருப்பார், குழந்தைக்கு அப்பாவாக இருந்திருப்பார், ஒழுங்காக வந்துட்டு அவர் இது பண்ணியிருப்பார், ஐ மீன் நாட்டை ஆண்டிருப்பார். நல்ல ராஜாவாக நம்ம ராஜராஜ சோழன் மாதிரி, நம்மளுடைய கரிகால சோழன் மாதிரி நல்ல பெரிய ராஜாவாக இருந்திருப்பார். தேவையில்லாமல் அவருடைய பயத்தை அப்போ போக்காமல் அவர் இப்படி ஆக்கிட்டாங்கன்னு யோசிச்சுட்டேன். இப்படி நினச்சிட்டு இருக்கும்பொழுது எனக்கு சமுத்திரக்கனி அண்ணாக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் கனகம்பட்டியார் கனவுல வந்தார் இதான் சொல்லுவார். நான் வந்துட்டு பழனி கோயில் பிறகு ஒரு தடவை நான் வந்து இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்ப பயங்கரமான எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு கவலை, ஒரு பிரச்சனை, மனக்குழப்பம். எனக்கு முருகரை தேடி ஓடிடுவேன் எப்பயுமே. எனக்கு முருகர்கிட்ட போயிட்டா என்னோட அப்பாட்ட போன மாதிரி அவர்கிட்ட தேடி ஓடி போயிட்டு அந்த பழனி கோயில் போனால் எனக்கு என்னமோ பாதி எனக்கு இதான இருக்கும். பட் பழனி கோயில் போயிட்டு திரும்பி கூட கிருத்தின்னு என் ஃப்ரெண்டு வந்துச்சு. அது வந்து கனகன்பட்டி போயிட்டு போகலான்னு சொல்லிச்சு. அப்புறம் சொன்னேன் நானே கண்டிப்பாக போகணும்னு நினச்சிருக்கேன். அஸ்வின் ஒரு தடவை போனால் கனியனாக்கு ரொம்ப பிடிக்கும். போயிட்டு வீடியோ கால் பண்ணி கனியனா காமிச்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அங்கே போயிட்டே போகலாங்க. ஆனால் அங்கே போகும்போது கூட இவர் வந்துட்டு சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆன ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருப்பாங்களா? இவருக்கு மன பிரச்சனை தானே ஏதோ இருந்திருக்கு. ஏன்னா ஒரு சாமியாராக இருக்கவங்க வந்துட்டு ரொம்ப சாந்தமாக முனிவராக நம்ம எப்படி எதிர்பார்ப்போம், நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டாக அவங்க வந்து வரம் கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் பேசுவாங்க, இல்லை சில டைமில் பேச மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து திட்டுவார், கோவப்படுவார். சம காலத்தில் வாழ்ந்திருக்காரு. நம்மளோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவர் இருந்திருக்காரு. அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் அவரை மீட் பண்ணியிருக்காங்க. பெருசா படிப்பறிவு இருக்கா என்ன அவருக்கு எதுவுமே தெரியல. அதனால அதுல பெருசா இது இல்லையோன்னு யோசிச்சேன். ஆனா அங்க போயிட்டு நிஜமா சொல்றேன், அண்ணன் வந்து ஒரு 3 மூட்டை அரிசி வாங்கி கொடுங்க. நான் எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. சமுத்திரக்கனி அண்ணாக்காண்டி தான் அண்ணன் ஃபோனில் வீடியோ காலில் காமிக்கிறேன். அண்ணன் வந்து வெளியே வந்து கடை இருக்கும், ஒரு 3 மூட்டை அரிசி மட்டும் வாங்கி அவருக்கு வச்சுட்டு வந்துரு, அங்கே அன்னதானம் போடுவாங்க, அதில் கொடுப்பாங்கன்ட்டு. அண்ணன் போனாலும் எப்பயுமே மூட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு தான் வருவாங்க. உட்காந்து தியானம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். அதாவது நான் என் அப்பாவுக்கு அடுத்தபடியாக நினைக்கிறது சமுத்திரக்கனி அண்ணா. அவங்க சொன்னால் நம்ம மீற மாட்டோம். அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் போனேன். கனியண்ணா மேலே நம்பிக்கைக்கான இப்போ எங்கே உட்காந்தேன். அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 15 நிமிஷம் இப்படி உட்காந்தேங்க.
என் லைஃப்பில் என் வாழ்நாளில் இப்படி ஒரு சூப்பரான பவரோ ஒரு இதையோ நான் அனுபவிச்சதே இல்லை. நான் ஒரு 15-20 மினிட்ஸ் அமைதியாக கண்ண மூடி உட்காந்து என்னோட கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், குழப்பம், ஒரு போராட்டம், ஒரு பெரிய பிரச்சனை, அதை எப்படி வெளியே வரப்போகிறோம் அது இதுன்னு இருந்ததில்ல. இப்படி உட்காந்துருக்கேன். அப்படியே ஒரு சுத்தமான ஒரு துணி வச்சு அதை தொடச்சி கழுவி எடுத்துட்டா அப்படி இருக்கும் பிரெயின். உள்ளே போகும்போது அப்படி வெடிக்கிற மாதிரி இருக்கேன் ஹார்ட்டு. ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே உட்காந்து என்னையே ஒரு மறு பரிசீலனை பண்ண மாதிரி இருந்தது. நம்ம வெளியே வந்தேங்க, என் லைஃபே பிரகாசமாக தெரிஞ்ச வந்தது. என்னமோ ஒரு வேலை ஒரு இருந்திருக்குமோ, இல்லை ஒரு குட் சோலாக அவர் இருந்திருப்பாரோ, அங்கே நடக்குதா, உண்மையாகவே அங்கே சக்தி இருக்கா, பவர் இருக்கா, அவருக்கு இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரில. நிறைய பேர் என் கமெண்ட்ஸை கூட கீழே படித்த முட்டாள் அப்படிலாம் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில். இவங்க அதை ஃபீல் பண்ணலை, அதனால இவங்களுக்கு புரியாது, எதுக்கு நம்ம போய் சொல்லணும், நான் விட்டுட்டேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு மிராக்குலஸான பவர். அதுக்கப்புறம் நிறைய பேர் யாராவது ட்ரஸ்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் கவர்மெண்ட்லாம் மரத்துக்கு கீழே உண்டியல் கட்டி வச்சிருவார்ல, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக பண்ணி இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கைகளை இவ்வளோ கூட்டம் வராதுன்றதை விட நம்பிக்கையே இல்லாமல் அங்கே போய் உட்காந்து ஒருத்தி நான் சொல்கிறேன் பாருங்க, சுத்தமாக துளி கூட நம்பிக்கை இல்லாமல் அந்த இடத்துக்கு போயிட்டு கனியானா சந்தோஷத்துக்கு கனியானா மேலே அந்த நம்பிக்கை கிடையாது போயிட்டு உட்காந்துருந்தேன். லைஃப்பில் அப்படி ஒரு மிராக்குலஸாக நம்ம அந்த காடை ஃபீல் பண்ணுவோம்ல, ஃபீல் த காடுன்ற மாதிரி அந்த மொமெண்ட் அப்படி ஒரு கிளாரிட்டி. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் மனக்குழப்பன்ற ஒரு விஷயமோ ஸ்ட்ரெஸ்ஸோ இதில் இந்த 3 months நான் சொல்கிறேன், என்னுடைய எந்த கவலை, பயோ, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த பிரச்சனையே எனக்கு அந்த பிரச்சனை என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் திரும்பி கூட பார்க்கல. அது என்ன நான் டிசர்வ் பண்ணுறேன் போல் அந்த இடத்துக்கு நான் வரணும்னு. அவ்வளோ ஒரு பீஸுங்க. ரொம்ப அமைதியான இடமா, ரொம்ப அமைதியான இடம். அமைதியாக போய் உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ண மூடி. நான் எங்கேயுமே போய் உட்காந்ததும் இல்லை. பாண்டிச்சேரி போய் ஒரு தடவை விவேகானந்தரோட அந்த மெடிடேஷன் ஹால்லாம் போய் உட்காந்துருக்கேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், அப்போ போய் உட்காந்துருக்கேன். உட்காரணும், மெடிடேட் பண்ணணும், மெடிடேட் பண்ணால் நல்லது, அப்படி போய் உட்காருவோம். ஆனால் உட்காந்துட்டு ஒரு வாழ்க்கையே மாறிச்சு, மாற்றம் வந்துச்சு, பயங்கரமான அற்புதம் அப்படின்னு நான் எதை ஃபீல் பண்ணல. எனக்கு விவேகானந்தர் பிடிக்கும், நான் அவரை தப்பு சொல்லலை, உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயும் கண்டிப்பாக பவர் இருக்கும். பட் இந்த கணக்கன் பற்றி என்னவா இருந்திருக்கும், எனக்கு எப்பயுமே அவங்க மூளைக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை இருக்கும். என்ன நினைச்சாங்க, என்ன யோசிச்சாங்க, அவங்க என்ன மனநிலைமை இருந்தாங்க, அவங்களோட பேசினவங்கள்ட்ட பேசினா ஓகே தெரியும். அப்படியா? அவங்க நல்லா அவங்க உயிரோட இருக்கையில பேசியிருப்பாங்களா, அந்த உள்ள மனிதர்கள் அவங்க யாராவது இருப்பாங்க, அங்கே அவங்கள்ட்ட போய் விசாரிச்சா தெரியும். நம்ம யார்கிட்ட போய் பேசினது கிடையாது. ஆனா அங்க போய் அப்படியே உட்காந்து பாருங்களேன், அப்பா அந்த தெய்வீக ஒரு பயங்கரமா லைஃப் மாறுதுங்க. சரி, ஏதோ ஒரு பவர். நம்ம அங்கே போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு தான் ஒரு தடவை தான் போயிட்டு உட்காந்தேன். ஆனால் வேற லெவல். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா? இருக்குமா, உடம்புல நாங்கள் ரொம்ப எனக்குலாம் உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்கும். அங்கே போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் எனக்கு ஃப்ரீ ஆகிடும் மனசு. சம்திங் இருக்குது. நான் யோசிச்சிருக்கேன், இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் வச்சுருக்கேன். கோரக்கர் சித்தர், அப்புறம் சென்னி மலை முருகன் கோயில் இன்னும் நான் போகல, அதுக்கு பின்னாடி பின்னாக்கு சித்தர், இங்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வரணும்னு வச்சுருக்கேன். சித்தர் வழிபாடு ரொம்ப நல்லதுமா. மனிதர்களாக வாழ்ந்த நம்மளோட குல முருகரே. துளசி போவாங்க சித்ரா சொல்லியிருக்கான். ஆறுமுக சுவாமிகள் சித்தர் அங்கேயும் இப்ப நாங்கள் ரீசெண்டாக எங்கள் ஊர்ல இருந்து வந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. அப்போ போயிட்டு எல்லாத்துக்கும் அந்த சித்தர் சாமி கும்பிட்டாங்க. அது கோயில் மாதிரி இருக்கா? நான் இதுக்கு போனதில்ல. கோவில் மாதிரி இருக்காங்க. ஆனால் ரொம்ப கூட்டம்லாம் அமைதியாக இருக்காங்க. பௌர்ணமி அமாவாசை தான். சரி, துளசிட்டு சொல்லி வச்சு அடுத்த பௌர்ணமி இல்லை அமாவாசைக்கு போயிட்டு வரேன். நான் ஒவ்வொரு தடவை பௌர்ணமி அன்னைக்கும் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன பிளேட்டில் சுற்றி பூ வச்சுட்டு நல்ல கற்பூரம் வச்சுட்டு நிலாவுக்கு கீழே போய் வெளியே போய் நின்றுட்டு நிலா பார்த்து நிலா அதை 3 times இப்படி 3 times இப்படி பண்ணிட்டு இருளான வானத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குல்ல நிலா, அந்த மாதிரி வாழ்க்கை எவ்வளோ இருளாக இருந்தாலும் அந்த வெளிச்சம் எங்கள் லைஃப்பில் இருக்கணும். அண்ட் இந்த நிலாவுக்கு கீழே இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் நாங்களாம் ஒவ்வொரு இடத்துல பிரிஞ்சிருக்கோம்ல, நான், குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாமே, எங்கே இருந்தாலும் எங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும்
அது இப்போ நான் சித்ரா தான் சொன்னேன் பௌர்ணமிக்கு சாமி கும்பிடுங்கன்னு. அதுக்கப்புறம் ஏன்னா எப்பவுமே நிலா கும்பிடுவேன். நிலா நான் இயற்கை நான் வணங்குவேன். நான் பிள்ளையார்பட்டி போகும்போது சூரிய பகவான் சந்திர பகவான் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது முழு நிலா பார்த்துட்டே இருந்தால் குழந்தை வந்து நிலா மாதிரி வட்ட ஃபேஸில் ஒரு பிரகாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் மாமியார் சொல்லுவாங்க ஏதோ சந்திர தோஷம்னு ஒன்று இருக்குது, அது நிலாவை ஏதோ ஒரு நாளில் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு தடவை பயன்படுத்திவிட்டாங்கன்னு. அப்புறம் நிலாட்டே போகவே இல்லை, அஸ்வினி ஐஷுலாம் பார்க்கவே இல்லை. அப்புறம் நான் அது அவங்க நம்மளை தப்பாக கைட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னே இவர்கிட்ட சரண்யாட்ட சொன்னேன். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜூனியர் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நிலா பாரு, 2 குழந்தைங்களோட ஃபேஸ் லைஃப் ரொம்ப எவ்வளோ ஒரு கஷ்டமான இதுலேயும் அது இருட்டான வானத்தில் அது வெளிச்சம் கொடுக்குது. கான்செப்ட் வைஸ் அப்படி பார்த்து நீ அப்படி பாரு, லைஃப் வந்து எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நிலா நம்மளை காப்பாற்றும், நிலா காப்பாற்றும், நிலா காப்பாற்றும். நான் ரொம்ப நிலாவை இது பண்ணேன். ஓகே, நிச்சயமாக இது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது பெரிய அறிவுபூர்ணமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ கிடையாது. ஆனால் நான் ஃபீல் பண்ணதை நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். இங்கே அத்தனை சித்தர்கள் இருக்காங்க. பழனி மலைக்கு போயிட்டு வெளியே வந்தால் லைனாக குட்டி குட்டி சித்தர்களோட சிலையும் பேரும் கீழே எழுதியிருக்கும். பழனி முருகன் கோயில் போகும்போது ஒரு நோட்டு பென் எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா மொபைல் அங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோட்டு பென் எடுத்துகிட்டு போனால் தான் நம்ம எழுதி அந்த சித்தர்கள் பேர்லாம் எழுதி எடுத்துகிட்டு வந்து நிறைய சித்தர்கள் பேர் எழுதி இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம எழுதி எடுத்துகிட்டு வந்து அவங்களோட லைஃப்லாம் படித்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஸோ இது நீங்களும் நிச்சயமாக பழனி கோயில் போகும்போது பேப்பரில் எழுதி எடுத்து ஒவ்வொரு சித்தரையும் தேடி சித்தர்கள் போய் வழிபடுங்க. அவங்க வந்துட்டு இப்போ கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிறைய சக்தி கொடுப்பாங்க நம்மளுக்கு. சின்ன வயசுல எனக்கு டவுட்டாக இருக்கும், சாமியெல்லாம் உண்மையாகவே இருக்கா, சாமி இருக்குமா இருக்காதா, எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு, அப்படி இருக்காங்கன்னா ஏன் நிறைய எனக்கு சந்தேகம்லாம் வரும். மேகங்களுக்கு மேலே தான் சாமி இருக்கும்னு நினச்சி ஃப்ளைட்டில் எழுதுகிற போகும்போது மேகத்துக்கு மேலே சொர்க்கமே இல்லை, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டாங்களா, நம்மளுக்கு அப்படிலாம் தோணும் இல்லை. அப்போ வந்துட்டு பிள்ளையாரோட கழுத்தையே கட் பண்ணாங்கன்னா அவங்க சாமிக்கு எங்கே போய் தலைவலிச்சுன்னு தெரியாதா, அந்த சக்தி கூட இல்லையா, எதுக்கு யானை தலை வெட்டிக்கணும், இந்த மாதிரி சின்ன வயசுல நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கும். சாமி இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா, நிஜமா பொய்யா, இதெல்லாம் எப்படி இருக்கும், எப்படி வந்திருக்கும், அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி சின்ன வயசுல நான் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் மீறி கண்டிப்பாக இந்த பவர் இருக்குது. இவங்க எல்லாமே மகான்களாக வாழ்ந்து சித்தர்களாக வாழ்ந்து அவங்க அந்த நிலைக்கு போனதுனால அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும், இந்த நேச்சரோட கனெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இப்போ ரொம்ப கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம். எப்பயும் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அது இருக்கா இல்லையா, சயின்ஸ் ரொம்ப படிக்கும்போது நம்மளுக்கு அந்த டவுட் வரும்ல. அந்த மாதிரி. லவ் யூ ஆல். நன்றி.